a complete one-sided game, CSK versus DC. So, summer victory by CSK. Welcome to Beyond Boundaries Cricket. So, இன்னைக்கு வந்துட்டு CSK and DC அந்த மேட்சை பத்தி தான் பேச போறோம். Summer game, total dominance from CSK in terms of both bowling and then சேஸ்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு they didn't leave anything unfinished. ஒரு இண்டிவிஜுவல் நாக்ஸ் பை சஞ்சு சாம்சன், அவரும் வந்துட்டு 87 ரன்ஸ் அடிச்சுட்டு சூப்பரா ஆடி இருந்தாரு. அண்ட் கார்த்திக் சர்மாவும் ஈவன் தோ ஹி டுக் ரன் அ பால், அவர் ஃபைனலா ஃபினிஷ் பண்ணும்போது இட் லுக் ஆஸ் தோ லைக் அவர் வந்துட்டு ஹி பிளேட் அ பிரில்லியன்ட் லாக். அவரோட 41 ரன்ஸ் ரியலி ஹெல்ப் சஞ்சுக்கு வந்துட்டு ஒரு இது ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்தாரு. ஸோ பட் பிஃபோர் தட் ஐ ஃபெல்ட் வேர் சிஎஸ்கே won the game was with their bowling. அவங்களோட பவர் பிளேலையும் having DC 37 for 2 in first 6 overs and our important wicket of KL Rahul அந்த கடைசா அந்த 6th ஓவருக்கு முன்னாடி வந்துட்டு கரெக்டா 6th ஓவர்ல வந்துட்டு அவர் அந்த விக்கெட் விழுந்தது. ஸோ அதுலயே வந்துட்டு தேர் கேம் அவங்க டிசியோட இம்பட்டஸ் வந்து கம்மி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இட் ஹேட் டு டூ கம்ப்ளீட் ரீபில்டிங். அவங்களும் வந்து இம்பாக்ட் சப்ப ஏர்லியா அஸ் அ பேட்ஸ்மேன் யூஸ் பண்ற தேவை வந்தது. இதை கண்டினியூஸா நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல. ஸோ நம்ம பத்தி எல்லாத்தையும் பத்தி பேசலாம். சென்னை சூப்பர் கிங்ஸோட bowling and அவங்களோட சேஸ் as well as DC's lack of batting depth. அதாவது அவங்க டெப்த் வந்து இம்பாக்ட் பிளேயர்னால தான் சேவ் ஆச்சு. பட் அக்சார் பட்டேலோட பேட்டிங் அதை வந்து நம்ம இந்தியாக்கே நம்ம பார்த்திருக்கோம். அவர் கண்டினியூஸா அந்த ஒரு இன்னிங்ஸ் தட்டி அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் அவர் எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான் இப்போ வரைக்கும். அதை பத்தி நம்ம பேசலாம். அண்ட் பத்தும் நிசங்கா, ராகுல் வந்து அன்பார்ச்சுனேட்லி ஹி குடன்ட் கன்வெர்ட். கருண் நாயரும் இந்த வாட்டி எடுத்துனாங்க. இவங்க ஏன் வந்துட்டு என்னோட இனிஷியல் தாட்ஸ்லயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க ஏன் வந்துட்டு பத்தும் நிசாங்க கண்டினியூ பண்றாங்கன்னு தெரியல. ஏன் வந்துட்டு பிருத்வி ஷாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இன்னொரு ஃபாரின் பிளேயர் வச்சு ஆடலாம், டேவிட் மில்லரே திருப்பி வரலாம். இல்லைன்னா ஈவன் ஆஸ் போலர் வந்துட்டு அவங்க பேட்டிங் கொஞ்சம் இது பண்ணாலும் போலிங்ல வந்துட்டு சமீரா கூட இருக்காரு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவங்க ஏன் பத்தும் நிசாங்காக்கு அந்த ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவர் கண்டினியூஸா சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ எனிவே கணேஷ் வந்துட்டு சூப்பரா வில் பி வெரி ஹாப்பி. ஸோ கணேஷோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லு. வாட் டு யூ திங்க் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம்? அதான் இனிஷியல் தாட்ஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் எப்படி எல்லாம் விசில் அடிச்சிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து இந்த மேட்சுக்கு அப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸும் விசில் அடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன சொல்றது, விசில்ஸ் எவ்ரிவேர்ங்கிற மாதிரி தான் இருக்கு. சி அதான் இப்போ நம்ம இனிஷியல் தாட்ஸ்னு ஆரம்பிக்கிறப்போ என்னன்னா வந்து ஐ ஃபெல்ட் த டாஸ்லயே வந்து ஐ ஃபெல்ட் இட் த டிசிஷன் தே டுக் டு பேட் ஃபர்ஸ்ட்ல அதுவே தப்பா போயிடுச்சோன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து அங்கே ஒரு அன்சீசனல் ரெயின் இருந்துச்சு ஆஃப்டர்நூன்ல. ஸோ பிச் வாஸ் அண்டர் கவர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம பார்த்துருக்கோம், அண்டர் கவர்ஸ்ல இருந்த பிச்சு டக்குன்னு ஓப்பன் அப் ஆச்சுன்னா வந்து பவுலிங் அசிஸ்டன்ஸ் இருக்கும்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் வேற பிச்சில் ஆடுற மாதிரியும், அது கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆனவுடனே கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிச்சில் ஆடுற மாதிரியா நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வி ஹவ் சீன் தட் ஹேப்பனிங் எவ்ரிவேர். அப்படி இருக்கிறப்போ வந்து ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் டிசி குட் ஹவ் பீன் டு பவுல் ஃபர்ஸ்ட். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா டிசி இருந்த சிச்சுவேஷன்ல சிஎஸ்கேவை போட வேண்டிய வந்திருக்கும். அண்ட் அப்படி இருந்த சிச்சுவேஷன்ல கன்சிடர் யூ ஹாவ் லுங்கிங்கிடி இருக்காரு, ஸ்டார்க் இருக்காரு, அப்புறம் வந்து உனக்கு குல்தீப் யாதவ் இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு. ஸோ இவங்களோட எபிலிட்டிஸ் நமக்கு தெரியும். அண்ட் நமக்கு அப்படி போயிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விபிராஜ் நிகம் கூட கிடைச்சிருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் நட்டு ஒரு ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு வெல் ரவுண்ட் பவுலிங் இருக்கு. ஸோ அப்போ சிஎஸ்கேவை பேட்டிங் போட்டிருந்தாங்கன்னா தே குட் ஹவ் பீன் இன் அ கமாண்டிங் சிச்சுவேஷன். அங்கேயே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது வந்து அவங்க பேட்டிங் ஆடும்போதும் டூ பேஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. பட் அவங்க வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடாம இன்னுமே நான் இன்டென்ட்டோட தான் ஆட போனாங்களோங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இவரே பத்தும் நிசங்காவே பார்த்திருந்தேன்னா he was not able to pick அந்த ஸ்லோவர் கொஞ்சம் இட் வாஸ் நாட் so டூ ஸ்லோ, ஸ்லைட்லி ஸ்லோவரா வந்தது. அந்த ஸ்லோவர் ஒரு பாலை வந்து பிக் பண்ண முடியாம போய் அவர் வந்து அதை அடிக்க போய் அவுட் ஆனாரு. அண்ட் இவர் அகில் ஹுசைன் சூப்பரா போட்டாராம். என்னன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வருது, ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சவனே இமீடியட்டா ஸ்டிக் ஆன் பண்ணாரு. அண்ட் அவரு சைட் சேஞ்ச் கொடுத்தாரு. அந்த மீன்ஸ் அந்த அதர் சைட்ல இருந்து போட்டுட்டு இருந்தாரு. அந்த 6th ஓவர் போட்டு லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளேயர் போட்டது சைட் சேஞ்ச் கொடுத்தது. அது அவருக்கு ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துச்சு. இன்னைக்கு ஒரு 4 ஓவர்ல வந்து 14 டாட் பால் போட்டிருந்தாரு. அண்ட் நூர் அகமதும் சூப்பரா போட்டிருந்தாரு. ஹி பிக் 2 crucial விக்கெட்ஸ். அண்ட் அக்சர் பட்டேல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிசல். அதெல்லாம் வந்து ரொம்ப இட் வாஸ் லுக்கிங் வெரி புவர். அவரோட பேட்டிங் பார்க்கறது கொஞ்சம் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அது ஹி ஹேஸ் டு ஒர்க் லாட் ஆன் ஹிஸ் பேட்டிங். அது என்ன சொல்றது, கம்ப்ளீட் கமாண்ட்ல இருந்தாங்க. அந்த கண்டிஷன்ஸை வந்து
கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க சிஎஸ்கே. அவங்க இன்னும் ஒரே ஒரு இதுல வந்து அன்சுல் கம்போஜ் அவரை வந்து என்ன சொல்றது ஈஸியா பிக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அவர் ரிதம்ல இல்ல, அந்த வைட் அவுட் சைட் ஆஃப் போடுறாருன்னு தெரிஞ்ச சமீர் வெளியே போய் மடக்கி விட்டாருன்னு அதெல்லாம் செம்ம ஷாட்டு. அது இதுதான் அவரோட பிளான்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஸ்டாண்ட்ஸையும் அழகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ என்ன சொல்றது இன்னைக்கு அவரை ரீட் பண்ணிட்டாங்க. அவர் ரீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் அதே போட்டுட்டு இருந்தாரு 18th ஓவர். அதுதான் கொஞ்சம் வேற ஆப்ஷன்ஸ் இல்லையா அவர்கிட்ட, இல்ல நான் இதுதான் பிளான் அதனால இப்படிதான் போவேன்னு அவர் யோசிச்சாரா என்னன்னு தெரியல. நெவர்தலெஸ் நாங்க வின் பண்ணிட்டதுனால அது பெரிய ஃபேக்டரா தெரியல. பட் இன்கேஸ் இந்த அதர் எண்ட் வந்திருந்ததுன்னா அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து 7-6 அப்படிங்கிற எக்கானமில இருந்தப்ப இவரு மட்டும் 45 ரன்ஸ் ஏதோ கொடுத்திருந்தாரு. ஆல்மோஸ்ட் 11-12 எக்கானமில போயிருந்தாரு. ஸோ ஐ திங்க் ஹில் கம் பேக் ஃப்ரம் இட். ஏன்னா வந்து பார்த்துருக்கோம் இந்த சீசன்ல அவர் கடைசி டெத்துல தான் வந்து 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவர் ஒன்றும் இது புதுசு இல்லை. ஹி ஹஸ் டன் வெரி குட் ஃபார் சிஎஸ்கே. இட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆட் கேம் தட் இட் இஸ் வெண்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரோல் அப்படிதான் இருந்தது. பட் பேட்டிங்ல வந்து சேட்டா அகெயின் அவர் வந்து ஹி பேஸ் த இன்னிங்ஸ் வெரி வெல். பாலோட மெரிட்டுக்கு ஆடினாருன்னு தான் சொல்லணும். எந்த பாலை டேக் ஆன் பண்ணணும், எந்த பாலை வந்து விடணுங்கிறத பார்த்து கரெக்டா ஆடினாரு. ஸோ இட் வாஸ் வெரி குட். கார்த்திக் சர்மா என்னன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா he is not able to strike the ball very much. அதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவர் பவுண்டரிஸ் அடிக்கிறாரு, பட் ஆனால் டாட் பால்ஸ் அதுக்கு ஈக்குவலா நிறைய கொடுக்குறாரு. ஸோ அந்த டாட் பால்ஸை கொடுக்காம ஆடுறதுக்கான, ஏன்னா அவர் போன மேட்சும் நல்லா ஆடினாரு, இந்த மேட்ச் நல்லா ஆடினாரு. ஏன் நல்லா ஆடினாருன்னு தெரியுதுன்னா அந்த பால்ஸ், அதுவும் என்ன சொல்றது சில ஷாட்ஸ்லாம் வந்து ஒரு அசாதாரணமான ஷாட்லாம் வந்து ஈஸியா இருக்க மாதிரி அடிக்கிறார் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் அடிக்கிற எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் ஸ்ட்ரைக் ரொட்டேஷனை கொண்டு வந்தாருன்னா இன்னும் வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஏறும். இப்போ அவர் ஸ்ட்ரைக் ரேட் ஏறாத காரணம் டாட் பால்ஸ் அதிகமா இருக்கு. அதுதான் பிரச்சனை. அது மட்டும் அவர் ஒர்க் அவுட் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி ட்ரிக்கி பிச்சஸ் ட்ரிக்கி ஸ்கோருக்கு இது ஓகே. பட் ஹை ஸ்கோரிங் கேம்னு வர்றப்போ இந்த மாதிரி ஆடினார்னா இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா போகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். ஹி நீட்ஸ் டு ட்ரை ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக். அதுதான் வந்து முக்கியம். இதெல்லாம் தான் என்னோட அப்சர்வேஷன். இல்ல டிசி வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு ஒரு பொட்டென்ஷியல். இதுக்கப்புறம் சென்னைக்கோ இல்ல டிசிக்கோ வந்துட்டு இந்த கேம் டிசி ஜெயிச்சிருந்தாங்கன்னா, இல்ல சென்னை ஜெயிச்சிட்டாங்க பட் டிசி ஜெயிச்சிருந்தாங்கன்னா திஸ் கேம் வுட் ஹவ் பின் லைக் கேம் ஃபார் எய்தர் த 4th பிளேஸ் ஆர் த 6th பிளேஸ். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் ஜிடி இருக்கு. ஜிடி வந்து அந்த ஒரு கண்டென்ஷன்ல இருக்காங்க. ஒரு நியர்லி 6 ஆர் ஈவன் ஐ திங்க் 7th டீம் எல்எஸ்ஜிக்கும் ஒரு அவுட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா தேவ் பிளேட் 1 கேம் லெஸ். ஈவன் தோ அவங்க வந்துட்டு ஒரு ஐ திங்க் தேர் ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்களான்னு தெரியல. பட் தேவ் பிளேட் 1 கேம் லெஸ். ஸோ அந்த ஒரு தே ஹேவ் அ சான்ஸ். ஸோ தேர் ஆர் குவைட் அ ஃபியூ டீம்ஸ் ஸ்டில் இன் கண்டென்ஷன். இப்போ டிசிக்கு வந்துட்டு அந்த பிகாஸ் தேவ் லாஸ்ட் டுடே அவங்களுக்கு வந்து இட் இஸ் பிகமிங் லெஸ் இன் ஃபேவர் ஆஃப் தம். ஈவன் coming 4th is going to be an uphill task for them. But நம்ம பிருத்திவி ஷா பத்தி பேசணும். இத்தனை நாளா வந்துட்டு ஐ திங்க் எவ்ரிபடி டாக்கிங் அபிஷேக் புரலும் அவங்க வந்து ட்ரை பண்ணாம இருக்காங்க. டிசி வந்துட்டு தேர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டினியூஸா வந்து 10 நிமிஷம் கொடுக்குறாங்க. I feel at some point that has to stop and they have to see for other players யாரு இருக்காங்கன்னு. ஸ்டார்க்கு வந்ததுக்கு அப்புறம் கூட வந்துட்டு ஈவன் குல்தீப் ஆகட்டும் இல்ல நட்ராஜனும் வந்துட்டு they both went for runs and unfortunately அவங்களுக்கு 5 bowlers தான் இருந்தது. they had no other chance. அவங்க 5 bowlers யூஸ் பண்ணோம். அக்சார் பட்டேல் should have taken wickets. அவர் எக்கனாமிக்கலா இருந்தாரு பட் he is missing. ஒரு விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த விக்கெட்ஸ் காலம்னாலேயே வந்துட்டு அவங்க ஏர்லி ஸ்ட்ரைக் பிகாஸ் இவங்க 37ல இருந்துட்டு somehow they hit 150 கிராஸ் பண்ணிட்டாங்க 37 பவர் பிளேல. பட் ஆனா சென்னைக்கும் வந்துட்டு ஐ திங்க் தேவர் 40ஸ்லயோ இருந்தாங்கல்ல பவர் பிளே. ஸோ அந்த மாதிரி ஒரு they had to get more wickets. இப்போ 40 அந்த ஒரு இல்ல வந்துட்டு 3 விக்கெட்ஸ் இல்ல அப்படி எடுத்திருந்தாங்கன்னா ஐம் ஷுர் அதுக்கப்புறம் வந்துட்டு they would have ஒரு சோக் பண்ணிட்டு அவங்க இது பண்ணிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி that did not happen. So I think பெரிய ப்ராப்ளம் என்னன்னா வந்து நட்ராஜன் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ சூப்பரா ஆரம்பிச்சாரு இந்த சீசன் ஆரம்பிச்சப்போ. பட் லாஸ்ட் 3-4 கேம்ஸாவே ஒரு 12 more than 12 எக்கானமில போயிட்டு இருக்காரு. அதுதான் அவங்களோட, ஏன்னா அவர் தான் அவங்களோட டிஃபென்சிவ் ஆப்ஷனாவே இருக்காரு இந்த மிடில் அண்ட் டெத்ல. அவர் நிறைய ரன்ஸ் போறது ஒரு பெரிய, அவரு பிளஸ் குல்தீப் யாதவும் இன்னைக்கு ரன்ஸ் போனாரு. இதுதான் பெரிய கன்சர்னே அவங்களுக்கு. அந்த நட்ராஜனை வந்து எப்படியாவது he has to find out the rhythm. இல்லைன்னா that will be a biggest problem. ஏன்னா டெத் அண்ட் மிடில் ஓவர்ஸ் யூஸ் பண்ற ஒரு பவுலர் டேக் ஆன் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி அ இஷ்யூ ஃபார் த டீம். அது ஒண்ணு. ரெண்டா நீ ஆல்ரெடி பிருத்திவி ஷா பத்தி பேசிட்டேன். இன்னொன்னு நம்ம அந்த 10 நிமிஷம் போறதுக்கு பதில நம்ம இப்போ நீ பிருத்திவி ஷா இல்ல அபிஷேக் போறலே போனாங்கன்னா டேவிட் மில்லர் மிடில் வருவாரு. அந்த டேவிட் மில்லர் வந்தாருன்னா இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஏன்னா ஹீ நோஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் எடுத்து போறது எப்படிங்கிறது ஹீ நோஸ். பிகாஸ் இஸ் அ சீசன்டு பிளேயர். ஐபிஎல்லையும் சரி இன்டர்நேஷனல்லையும் சரி இஸ் பீன் அ சீசன்டு பிளேயர். ஹீ நோஸ் ஹவு டு பேஸ் த சிச்சுவேஷன். அது ஒரு பிக்கெஸ்ட் ஃபேக்டரா இருக்கும். அது ஏன் அவங்க வந்து 10 நிமிஷம் ஸ்டிக் ஆன் பண்றாங்கிறது சீரியஸா வந்து எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. டேவிட் மில்லர் இஸ் ரியலி நீடட். அவர் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க பெஞ்ச் பண்றதுக்கு நீங்க என்ன
தாட் ப்ராசஸ்ங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இல்ல கரெக்ட், அது 100%. அவங்க ரெண்டு பேரும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அந்த ரெண்டு காம்படிஷன்லயும் ஐ திங்க் ஸ்டப்ஸ் ரைட் ஹேண்டர் வேற. ஸோ அதனாலே மேபி அவங்க வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பட் தெரியல, அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கு. பட் இதுக்கப்புறம் அவங்க கேம்பெயின் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பட் இதுக்கப்புறம் ஐ ஃபீல் நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். நான் வந்துட்டு நான் டிசி சொல்லியிருந்தேன், நீங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கே சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாயிண்ட் வரும், நீங்க ரெண்டு பேரும் கரெக்டா சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேம் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பஞ்சாப். அதுக்கு நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லிடலாம். ஸோ கணேஷ், நீ சொல்லு, எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பஞ்சாப், எஸ்ஆர்ஹெச் ஹோம் கேம், யார் ஜெயிப்பாங்க அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்லிட்டு. ரொம்ப ட்ரிக்கியான சுச்சுவேஷன். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு லாஸ்ல இருந்து வராங்க அண்ட் பஞ்சாப் வந்து 2 கண்டினியூஸ் லாசஸ். இதுல என்னன்னா ஹூ இஸ் ஹேவிங் எ பெட்டர் பவுலிங் யூனிட் வில் வின் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா எஸ்ஆர்ஹெச் ஹஸ் காட் ஸ்லைட்லி ஹையர் சான்ஸ். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீசன்ல வந்து பஞ்சாப் சூப்பரா சேஸ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் பவுலிங் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படிங்கிறது நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் ஹேஸ் அன் அவுட் சைட் சான்ஸ். அண்ட் பஞ்சாப்க்கு ஒரு கண்டினியூஸ் தேர்ட் லாஸை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் எஸ்ஆர்ஹெச் இருக்கோ. அண்ட் இவங்களோட ஹோம் வேற, அண்ட் அது லாஸ்ட் மேட்ச் வேற 165ல ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அந்த வெறிகொண்ட வேங்கையா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஐ கோ ஃபார் எஸ்ஆர்ஹெச். அண்ட் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அகேன் இஷான் கிஷன் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அண்ட் பஞ்சாப்க்கு வந்து பிரப்சிம்ரன் சிங். ஆமா, இது கூட கொஞ்சம் டஃப் டு கால் தான். ஏன்னா அவங்க ஒரு ஓப்பனிங் ஸ்டான்ஸ், பஞ்சாபோட ஓப்பனிங் ஸ்டான்ஸை விட்டா வந்துட்டு ஈவன் நீ போலிங் சொன்ன, பட் ஈவன் எஸ்ஆர்ஹெச்சோட மிடில் ஆர்டர் ஐ ஃபீல் இஸ் பெட்டர் தென் பஞ்சாப். அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்டான்ஸ், ஏன்னா அது ஒரு ஐயரை தவிர வந்துட்டு அங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஸ்டாய்னஸ்ட் இருக்கு. பட் ஸ்டாய்னஸ்லாம் 7 கூட ஆடுறாரு இப்போ. ஸோ அந்த ஒரு இதுல தான் நான் சொல்றேன் தட் ஐ ஆல்சோ வில் கோ ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா தேர் ஆல்சோ பஞ்சாப் வந்துட்டு பேக் டு பேக் லாஸ் வேற. ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் அதுக்கு முன்னாடி கேம் அவங்க ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அண்ட் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்துட்டு ஃபார் பஞ்சாப் வந்து இல் பி ஹர்ஷ்தீப் நினைக்கிறேன். அண்ட் ஃபார் எஸ்ஆர்ஹெச் வந்து ஐல் சே ஹென்ரிக் கிளாசன். ஸோ இதுதான் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஹென்ரிக் கிளாசன் நீ சொன்னதுனால தான் நான் அது ஆக்சுவலி அதான் நானும் சொல்ல வந்தேன். ஹென்ரிக் கிளாசன் அவர் மிடில் ஆர்டர் பிளேயர், பட் அவர் வந்து டாப் ரன் ஸ்கோர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பிளேயர். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து வேற அந்த ஒரு அட்வான்டேஜ் வேற எந்த டீமுக்கேமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் பஞ்சாப்ட சுத்தமா இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் தாண்டிட்டா நீ சொல்றது அதே தான், அந்த ஒரு வேக்கண்டா இருக்கு. அண்ட் அங்க பார்த்தனா டாப் 3 ஹென்ரிக் கிளாசன், அப்புறம் சலீல் அரோராவும் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஒரு டாப் 5-6 வெல் செட்டில்ட் அண்ட் எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவ். ஈவன் நிதிஷ்குமார் ரெட்டி 6-7 வராரு இந்த சீசன்ல, அவரு வரைக்கும் வந்து பேட்டிங் இருக்கு அவங்களுக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கு ஸோ ஆனா கிவன் டே ஈவன் சிவாங் குமார் கூட டீசென்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அண்ட் பஞ்சாப் மாதிரி ஒரு பவுலிங்க்கு இட் இஸ் ஈஸி ஃபார் எஸ்ஆர்ஹெச் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்றேன், பிகாஸ் இது ஒரு கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்கா இருக்கிறதுனால நாளைக்கு வந்துட்டு 500 ரன்ஸ் ஆக்ரிகேட், டோட்டல் ஆக்ரிகேட் பார்க்க முடியுமா? வாட் டு யூ திங்க்? If SRH is going to bat first, chances இருக்கு. பட் பஞ்சாப் பேட் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்கன்னா சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்க பஞ்சாப் அந்த ஒரு சேசிங்ல வந்துட்டு they have proven multiple times. அண்ட் மோரோவர் என்னன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் பெட்டரா இருக்கிறதுனால பஞ்சாப் அதை எந்த அளவுக்கு வித்ஹோல்ட் பண்ணி ஒரு 250 240 கொண்டு போவாங்கிறது எனக்கு தெரியல. ஐ ஹைலி டவுட் தட் வுட் ஹேப்பன் இஃப் எஸ்ஆர்ஹெச் பவுல்ஸ் ஃபர்ஸ்ட். அதனால அவங்க ஓப்பனர் அண்ட் இவங்களை நம்ம ஸ்ரேயஸ் ஐயரை கட்டிட்டாங்கன்னா கான் 160 170 பண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்க வந்துட்டு உங்களோட ப்ரெடிக்ஷன் கூட சொல்லுங்க இந்த கேமுக்கு, எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் பஞ்சாப். அந்த கேமுக்கு வந்துட்டு who do you think will come out victorious and உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் சொல்லுங்க. அண்ட் 500 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் 500 ரன்ஸ் வருமா, அதை கூட மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ so much.